1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அன்பானவர்களே, அங்கே இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு யுத்தம் நேரிட்டது. பெலிஸ்திய படைகள் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தத்துக்கு வந்து நின்றிருந்தார்கள். அந்த பெலிஸ்திய படைகளில் ஒரு பெரிய யுத்த வீரன், பெரிய அரக்க இனத்தை சார்ந்தவன், பெரிய உருவமுடையவன். வேதம் அவனுடைய உருவத்தை குறித்து பிரமித்து எழுதுகிறது. பெரிய உயரமுள்ளவன், பெரிய பராக்கிரமம் உடையவன் கோலியாத் என்கிற ஒரு அரக்கன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவால் விட்டான். இஸ்ரவேல் சேனைக்கு சவால் விட்டான். அது மாத்திரமல்ல, அவன் நிந்திக்கிறான். இஸ்ரவேலின் சேனையை நிந்தித்தான். கர்த்தருடைய ஜனத்தை நிந்தித்தான். கர்த்தருடைய சேனையை அவன் நிந்தித்தான். இந்த நிந்தனையை கேட்டு எல்லாரும் பயந்து ஓடினார்கள். இஸ்ரவேலின் ராஜா பயந்து ஓடுகிறான். இஸ்ரவேலில் பல ஆண்டுகளாக யுத்தம் பண்ணின யுத்த வீரர்கள் பயந்து ஓடினார்கள். இவனோடு யார் யுத்தம் செய்ய முடியும்? இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறான். இஸ்ரவேலின் தேவனை அவன் அவமதித்து பேசுகிறான். இருந்தாலும் ராஜாவுக்கு அதை குறித்த ஒரு வைராக்கியம் இல்லை. இஸ்ரவேலின் படைகளில் யுத்தம் பண்ணின யுத்த வீரர்களுக்கு அதை குறித்த அக்கறை இல்லை. அவர்கள் தங்கள் உயிரை காத்துக்கொள்ள விரும்பினார்கள். நாங்கள் ஓடி போய் ஒளிந்து கொள்கிறோம். எப்போதெல்லாம் கோலியாத் வருகிறானோ ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இன்னைக்கு ஒளிந்து கொள்ளுகிற கிறிஸ்தவ கூட்டம் உண்டு. ஒளிந்து கொள்ளுகிற தேவ பிள்ளை உண்டு. நான் நன்றாய் இருந்தால் போதும், நான் சுகமாய் இருந்தால் போதும், என் வீடு நன்றாய் இருந்தால் போதும், என் பிள்ளை நன்றாய் இருந்தால் போதும். ஒளிந்து கொள்ளுகிற கூட்டத்தை கண்டு கர்த்தர் துக்கப்படுகிறார். இன்றைக்கு ஒளிந்து கொள்ளுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையை கண்டு கர்த்தர் வேதனைப்படுகிறார். அவர்கள் யூஸ்லெஸ். அவர்களை வைத்து தேவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அவர்களால் தேவனை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஒளிந்து கொள்ளுகிற கூட்டம் கட்சிக்கிற கோலியாத்தை